ரைட், இன்றைக்கு செய்ய போகிறது இந்த பாருங்க, நியூசிலாந்து லேம்ட ஹார்ட். இந்த ஹார்ட்டில் ஒரு பிரட்டல் நல்ல ஒரு டிஷ் ஒன்று செய்ய போகிறேன். பாருங்கள், பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு வடிவம் சாப்பிடுங்க. இந்த ஃபுல் வீடியோ நான் போட்டுக்கிறேன். லேம் ஹார்ட் கறி இந்த இருக்குது. இதுதான் இந்த லேம்ட ஹார்ட்டில் செஞ்சால் நல்ல ஒரு பிரட்டலான ஒரு கொஞ்சம் குளம் இருக்கிற மாதிரியான ஒரு கறி. இன்றைக்கு இது நான் புட்டு தான். இது வந்து அரிசி மாவும் குரக்கன் மாவும் கலந்து செஞ்ச புட்டு. இந்த புட்டோடு சாப்பிட்டு பார்க்க போகிறேன். சாப்பிட்டு சொல்லணும் எப்படி இருக்குன்னா. இது பார்த்தீங்கன்னா சாப்பிடுறதும் இந்த ஆட்ரஜன் ஒரு ஃபீலே வேறு இல்லை. அதான் நான் ஃபஸ்ட் டைம் சமைச்சு சாப்பிட்றேன். எவ்வளோ நாளும் சாப்பிடல. ஆனால் இந்த ஆட்ரஜன் ஃபீலோ அப்படி ஒரு ஃபீலும் வேறு இல்லை. வித்தியாசமாக தேங்காய் சொட்டு மாதிரி கிடக்கும். பாவம் புட்டோடு சாப்பிடும். நல்லா இருக்கும். வேறு லெவலில் இருக்கும். இது வந்து என்ன சொல்லலாம், அந்த ஆட்ரஜின்ற அந்த ஒரு ஃபீல் இல்லை. டு பி ஆனஸ்ட், அந்த ஆட்ரஜின்ற ஃபீல் இல்லை. ஆனால் அந்த தேங்காய் சொட்டு மாதிரி வடிவாக அடிப்படுது. அந்த சாப்பிடைக்க வந்து அந்த ஸ்பைசி ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ஒரு நீட்டாக நல்ல டேஸ்ட்டோடு இருக்குது. மற்ற இறைச்சி இந்த லிவர் சாப்பிடைக்கு இருக்குமில்ல, சில பேருக்கு இந்த ரத்தம் சாப்பிடைக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் அப்படி தான் யோசிச்சேன்னா அது அப்படி இல்லை, டோட்டலாக டிஃப்ரெண்ட். விரும்பினாக்கள் இதை வாங்கி வடிவாக சமைச்சு சாப்பிடுங்க. சமைக்கிற முறை வந்து இந்த வீடியோவுக்கு பின்னால் போட்டிருக்கிறோம். வடிவாக பார்த்து வடிவாக சமைச்சு சாப்பிடுங்க. எல்லாருக்கும் சாப்பாடை கொடுத்து சாப்பிடுங்க. ஜாம் பெற்ற இன்பம் வையகம் பெற எல்லாருக்கும் கொடுத்து வடிவாக சாப்பிடுங்க. சரி தானே? ஓகே. மட்டன் ஹார்ட் முழுசாக கழுவி போட்டு தான் வெட்டணுமா. ஸோ முழுசாக கழுவி வெட்டி வச்ச மட்டன் ஹார்ட். இது வந்து சின்ன வெங்காயம். இதில் வந்து ஒரு ஒனியன், ஒரு 4-5 பல் உள்ளி, மிளகா, பச்சை மிளகா, ஏலக்காய், பட்டை, ரம்பை, கருவேப்பில்லை. இவ்வளோ தான் இப்போ தேவையான சாமான். மற்ற எங்கள் ஸ்டூலங்கள் ஸ்பைசஸ் தூள்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணுவேன். யூஸ் பண்ணிக்க எவ்வளோ போடுறோன்னு காட்டுறேன்னு பாருங்கள். நல்லெண்ணெய் கொஞ்சம் போட்டு, நல்லெண்ணெய் கொஞ்சம் இந்த பதத்துக்கு வந்தோன்னா இதில் கடுகு கொஞ்சம், நச்சீரகம் கொஞ்சம், பெருஞ்சீரகம் கொஞ்சம், இந்தளவு கருஞ்சீரகம் போட்டு, பட்டை, ஏலம், இந்த வெட்டி வச்ச வெங்காயம், உள்ளி, கருவேப்பில்லை, ரம்பை, பச்சை மிளகா போட்டு இப்படி வதக்கி நம்ம வந்து கண்ணாடி பதத்துக்கு வந்துடும். இப்படி வந்த உடனே இந்த வெட்டி வச்ச மட்டன் ஹார்ட் இருக்குது, அதை போடுங்க வடிவா. அதை போட்டுட்டு ஒரு கசிந்துங்க. அப்படி சரிதாங்க? ஒரு கசிந்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, கல் உப்பு போடுறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கொள்ளுங்க. ஓகே. இந்தளவு மஞ்சள், இதளவு மிளகுத்தூள் போடுங்க. ஓகே. இப்படி சிண்டைக்க இப்படி சிண்டி போட்டு என்ன செய்யுங்கன்னா நல்ல வடிவாக மூடி அவிய விடுங்க ஒரு 5 மினிட்ஸ். வந்திருக்க சிண்டை பாருங்கள், அந்த ஹார்டில் இருந்த அந்த இருந்த மீட்டில் இருந்த அந்த ஜூஸ் எல்லாம் வெளியே வந்துடும். இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா போட வேண்டிய இஞ்சி பேஸ்ட். இது இஞ்சி பேஸ்ட் போடணும். பாருங்கள் அழகா 1/2 கரண்டி இஞ்சி பேஸ்ட், 1/2 கரண்டி கார்லிக் பேஸ்ட், தேவையான அளவு உரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போடுங்கம்மா. எங்களோட கறி பவுடர் 2 கரண்டி போடுறது. கொஞ்சம் உரைப்பாக போட்டால் நல்லா. ஆனால் எனக்கு உரைப்பு சரி வர அப்படியே நான் கொஞ்சம் அளவாக போட்டேன். இவ்வளோ போட்டுக்கிட்டோன்னா இப்படி வரும். விட்டு நல்லா அவிய விடுங்க. இப்போ பாருங்கள், தண்ணி விட்டு மூடி அவிச்ச உடனே பாருங்கள் எப்படி இருக்குண்டா எண்ணெய் ஃப்ரெண்டு நல்ல இதுக்கு வந்துருக்குங்க. இந்த பாட்டுக்கு வந்துருக்குங்க. இந்த பாட்டுக்கு எண்ணெய் ஃப்ரெண்டு வந்துட்டு இருந்துச்சுன்னா இறைச்சி இந்த ஹார்ட் வந்து அவிஞ்சிட்டு இதுக்கு என்ன செய்யணும்னா கொஞ்சம் தேங்காய் பால் போடுங்க. ஒரு கரண்டி, ஒரு 1/2 கரண்டி போடுவோம். அதனால் போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா கட்டியாகும். கட்டியாக வந்தோன்னா இந்த மசாலாலாம் இதுக்கு பிறகு செய்யணும். இதுக்கு பிறகு பாருங்கள், அந்த சின்ன வெங்காயம் கழுவி உரித்து வெட்டி வச்ச சின்ன வெங்காயத்தை போடுங்க. கணக்கு கொஞ்சம் வெங்காயம் போட்டிங்கன்னா இதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வெங்காயம் போடுங்க. கணக்கு வெட்டி சின்ன வெங்காயம் ஃபுல்லாக போட்டு
வைக்கிட்டு இது ஒரு முக்கால் பதத்தில் அவிகிற மாதிரி எடுக்கணும். அப்போ தான் கடித்து சாப்பிடுக்க நல்ல ஒரு டேஸ்ட் வரும். இந்த வெங்காயம் நல்லா அவிஞ்சு கரைஞ்சிட்டு கூடாது. இப்படி இப்படி இருக்கிறது இப்படி திரட்டுங்க. கொஞ்சம் நேரத்தில் ரெடியாக பாருங்கள். இப்படி இப்படி வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த கறி இப்போ இந்த வெங்காயம் இதெல்லாம் வந்து இடத்துல நாங்கள் அவிஞ்சிட்டு இதுக்கு கொஞ்சம் மல்லியில் போடுங்க. மல்லியில் போட்டு கிள்ளி போட்டு வச்சுருக்கீங்களா அது போக பண்ணிங்கன்னா ஹாட் மட்டன் ஹாட் கறி லாம் ஹாட் கறி வந்து ரெடி. உங்களுக்கு வாங்க இந்த தேர்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த மசாலா எல்லாம் இதோட நல்ல வடிவாக சேர்ந்துருக்கும். ஓகே இப்படி கிரேவியாக இருந்தால் தான் ஓரளவு அது டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே இந்த கறி முடிச்சு